ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ராவல் அண்ட் அவுட்டிங் vlog தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, குற்றாலம் தான் வந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து குற்றாலம் வந்து ரொம்பவே பக்கம் தான். நம்ம வந்து அடிக்கடி போகணும் அப்படின்னா கூட போகலாம். ஆனால் பக்கத்தில் இருக்க பிளேஸ்க்கு வந்து நம்ம போக மாட்டோம் இல்லையா அடிக்கடி. எப்போவாவது ஒரு டைம் போகிறது தான். அதுவும் இந்த டைம் வந்துட்டு போனது எதுக்காக அப்படின்னா, ஹஸ்பண்டோட அக்கா ஃபேமிலி பெங்களூர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்காக வந்து போனோம். அவங்க எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. நாங்கள் போனது வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நாங்கள் போகும்போதே வந்து லைட்டாக மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் போயிட்டு ஓரமாக வந்து நின்றுட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து போனோம். நாங்கள் போனது பார்த்தோம் அப்படின்னா மெயின் ஃபால்ஸ் வந்து போயிருந்தோம். இங்கே குற்றாலம் பார்த்தோம் அப்படின்னா சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. நாங்கள் போனது வந்து மெயின் ஃபால்ஸ் தான் வந்து போயிருந்தோம். இங்கே உள்ளுக்குள்ளே போனதுமே வந்துட்டு நிறைய கடைகள் அப்படி என்ட்ரன்ஸில் போட்டிருந்தாங்க. உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த மெயின் ஃபால்ஸ்க்கு வந்து நம்ம வந்துட்டோம். இதில் வந்து பார்த்தோன்னா நிறைய கூட்டம் இருந்துச்சு. நாங்கள் போனப்போ குளிக்கிறதுக்கு எதுவுமே தடை இல்லை. ஆனால் நாங்கள் போனது வந்து ஜஸ்ட்டு சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு தான் போயிருந்தோம். ஆனால் ஹஸ்பண்ட் அக்கா ஃபேமிலி வந்து நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி குளித்து கிளம்பி தான் இருந்தாங்க. போய் அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு வர மாதிரி தான் பிளானு. போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த குரங்குகள் அட்டகாசம் வேறு ஒரு பக்கம். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தோன்னா ஐ லவ் குற்றாலம் அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அருவி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டு ப்ளேஸு. எங்கே இருந்தாலும் கூட இங்கே வந்து நம்ம சுற்றி பார்க்கலாம். மனசுக்கும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அப்படியே வந்து ஒரு சின்ன ஷாப்பிங் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் பக்கம் போனோம். இங்கே ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. நார்மலாக நம்ம வெளியில் கடைகளில் வாங்கினா கூட இவ்வளோ ரேட் இருக்காது போல். சாதாரண கீ செயினே வந்துட்டு ₹40 அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நாம் முன்னாடிலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹேர் கிளிப்பு, பேண்டு அந்த மாதிரி தான் எடுக்கிறதுக்கு நிறையா வந்து செலவு பண்ணுவோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கண் வந்து தேட ஆரம்பிக்குது. இந்த ஹேர் ஆக்சசரிஸ் இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்துட்டு ரிலேட்டிவோட பொண்ணுங்க வந்திருந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக பார்த்தோம். பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு கிச்சனுக்கு தேவையான பொருளை ஒரு சிலது வாங்கிட்டு கொஞ்சம் வந்து பொம்மைலாம் வந்து பாப்பாவுக்காக வாங்கினோம். வாங்கிட்டு வந்து அப்படியே வந்து அன்றைக்கி கிளம்பிட்டோம். இது செகண்ட் டே, அதாவது மண்டே மார்னிங் வந்து எங்கே கிளம்புனோம் அப்படின்னு பார்த்தோன்னா பாபநாசம் வந்து கிளம்புனோம். அதுக்கு வந்து நாங்கள் ட்ரெயினில் அம்பை வர போயிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து பஸ் பிடிச்சி பாபநாசம் வந்து போயிருந்தோம். பாபநாசம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான பிளேஸ். இதுவுமே வந்துட்டு ஃபேமிலியாக வந்து போகிறதுக்கு ஒரு சூப்பரான இடம். இங்கெல்லாம் போனோம் அப்படின்னா மனசுக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸ்டாக வந்து இருக்கும். இந்த தண்ணியை பார்த்தோன்னா குளிக்காமல் வர மனசே இருக்காது. ஆறு தண்ணி வந்து பார்த்தோம் ரொம்ப சில்லுன்னு இருந்தது. அப்படியே வந்து இந்த கோயில் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பெருசாக கடைகள் எதுவுமே இல்லை. நார்மலாக வந்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து ஆறில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். வெளியில் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி மட்டும் சாப்பிட்டோம். இது வந்து நாங்கள் பிளான் பண்ண ட்ராவல் கிடையாது. ரிலேட்டிவ் வந்திருந்ததுனால திடீர்னு கிளம்புனது தான். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.